ஜெயக்குமார் அண்ணன் ராயப்பேட்டையில் நான் முடிசூடா மன்னனாக இருந்தேன், ஆனால் இந்த பிஜேபி கூட கூட்டணி வசதியில் அநியாயமாக நான் தோற்று போயிட்டேன், நல்ல நேரம் போனாலும் ஒரு முடிவு எடுத்தார், ரொம்ப அவருக்கு நன்றி, அமைப்புக்கு நன்றின்னு அவர் சொல்கிறாரு. அங்கே இப்படி திரு சிவி சண்முகம் அவர்கள் கூட சொல்கிறாரு, இங்கே பின்னடைவை சந்திச்சது காரணம் பிஜேபியோட கூட்டணி தான்ட்டு. எனவே பிஜேபி எதிர்ப்புங்கிறத பிஜேபியோட கூட்டணி இல்லைங்கிற செய்தி ஒன்று, பிஜேபியோட எதிர்ப்புங்கிற உணர்வை புறையோடு செஞ்சிடுறாரு. கிட்டத்தட்ட திமுக இணையா அவங்களும் பெரிய அளவில் அந்த பிஜேபி எதிர்ப்புங்கிறது இருமுனை எதிர்ப்பாக. நீங்கள் சரியாக சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிஜேபியோட மதவாத கொள்கையில் எதிர்த்து வந்தது, பிஜேபிங்கிற ஒரு கட்சியை எதிர்த்ததுங்கிறது போய் அதிமுகவும் சரிசமமாக நின்று, ஆனால் ஈக்குவல் பெடஸ்டல் என்று சொல்லக்கூடிய வகையில் சரிசமமாக எதுக்குது என்கிற ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்கிட்டார். ஸோ இந்த எண்ணத்தோடவே இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா திடீர்னு அதை விட சேலத்தில் அவர் திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, டெல்லி போகிறதுக்கு முன்னாடி சேலத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் சொல்கிறாரு, ஏங்க சும்மா இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தேர்தலுக்கு இன்றைக்கி ஒரு வருஷம் நிச்சயமாக பிஜேபி கூட கூட்டணி கிடையாது, நான் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சரி, பார்க்குறவங்களும் கேட்குறவங்களும் சரி இதில் இவ்வளோ உறுதியாக இருக்கார், நிச்சயமாக இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்காங்க. இது பொதுமக்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க.